காலை வணக்கம். நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, இசுநாதா, நன்றியோடு நான் துதிப்பேன் தேவா. நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, இசுநாதா, நன்றியோடு நான் துதிப்பேன் தேவா. ஆமாங்க, ஒரு நாள் ஒரு தாத்தாவும் பேரனும் உரையாடி கொண்டிருந்தாங்களாம். தாத்தா பேரனிடத்துல சொன்னாரா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 நரிகள் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டிருக்கும். அதுல ஒரு நரியின் பெயர் தீய எண்ணங்கள் என்றும் இன்னொரு நரியின் பெயர் நல்ல எண்ணங்கள் என்றும் சொன்னாரா. அந்த பேரன் தாத்தாவின் இடத்துல கேட்டானா, தாத்தா இதுல எந்த நரி ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டானா. அதற்கு தாத்தா சொன்னாரா, நீ எந்த நரிய ஊட்டி ஊட்டி வளர்க்கிறியோ அந்த நரி தான் ஜெயிக்கும்னு சொன்னாராங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருக்குள்ளயும் பேட் தாட்ஸும் இருக்கு, குட் தாட்ஸும் இருக்கு. இந்த காலை வேளையில நாம் ஆராய்ந்து பார்ப்போம், எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று. எப்படிப்பட்ட சிந்தை தாட்ஸ் நமக்குள்ள இருக்கணும்னு வேதம் நமக்கு போதிக்குது தெரியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று. ஆமாங்க, இந்த காலை வேளையில நம்முடைய சிந்தையை தாட்ஸ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போங்க. ஒருவேளை நமக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த தீய எண்ணங்கள், பேட் தாட்ஸ் நமக்குள்ள இருக்கும்னா, ஆண்டவர் அதை எடுத்து போட்டு நல்ல எண்ணங்களினால, நல்ல தாட்ஸ்னால மை நிரப்பும்படி ஆண்டவரிடத்துல கேட்போங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, எங்களுடைய தாட்ஸ், எங்களுடைய சிந்தைகளை, எண்ணங்களை, நினைவுகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத அப்பா தீய எண்ணங்கள், பேட் தாட்ஸ் எங்களுக்குள்ள இருக்குன்னா கர்த்தாவே அதை நீக்கி போடுங்க ஏசப்பா. நல்ல நினைவுகளை, நல்ல எண்ணங்களை அப்பா, குட் தாட்ஸை நீங்க எங்களுக்குள்ள ஊற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய், உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. கர்த்தர் நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி, துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.